காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினால் நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினால் நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலும் இந்த புதிய வருடத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிற காரியங்கள் பெரியவைகள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்ததில்ல, இனி பெரிதானவைகளை தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2026 ஆண்டின் 2வது மாதத்தின் 1ஆம் நாளிலே இப்படியாக தேவ சமூகத்தில் கூட தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிட்டு தொடர்ந்து நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஏசாயா 43 அதனுடைய 19வது வசனம். Isaiah chapter 43 and verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதனுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall you not know it?
I will even make a road in the wilderness and rivers in the desert. Hallelujah. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது, இந்த மாதத்திலே ஒரு புதிய துவக்கத்தை, இந்த ஆண்டிலே ஒரு புதிய துவக்கத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். He promises new beginnings. இந்த வசனத்தில் நாம் பார்த்த வண்ணம் 3 பகுதியாக அதை நாம் பிரிக்க முடியும். இந்த 3 பகுதியில் 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது தேவன் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இது தேவன் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம். This is God's promise. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்த போது தன்னிலும் மேலானவர் ஒருவரும் இல்லை என்று தன் பேரில் ஆணையிட்டு அவர் வாக்குத்தத்தம் செய்தார். இந்த காலை வேளையில தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறது, புதிய துவக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இது என்னுடைய வாக்குத்தத்தம். This is my promise. This is God's promise. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அது இப்பொழுதே தோன்றும். Now it shall spring forth. I call this God's time period. தேவனுடைய கால வரையறை, தேவன் செயல்படுகிற, தேவனுடைய கரம் நமக்காய் விளங்குகிற ஒரு காலம் அது தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது அதை நான் செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. தேவனுடைய வழிகளை அறிய முடியாத வழிகளாய் இருக்கிறது. They are beyond our comprehension. God's pathways, தேவனுடைய வழிகள் நம்முடைய எண்ணத்திற்கும் யோசனைக்கும் மேற்பட்டவைகளாய் இருக்கிறது. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இப்போ என்னத்த புதுசாக இருக்க போகுது, இனிமேல் என்ன நடக்க போகுது, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இருக்கிற இடங்களில் அப்படியே எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹalleluya. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do a new thing. I call this a new beginning. Hallelujah. அந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் எழுதப்படுவதாக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இது தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஹalleluya. அது இப்பொழுதே தோன்றும். Oh, now it shall spring forth. Hallelujah. அவருடைய வழிகள் நம்மாலே அறிந்து கொள்ள முடியாத வழிகள், நம்முடைய யோசனைக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் மேற்பட்டவைகள். Hallelujah. They are beyond our comprehension. God's pathways. Hallelujah. What a glorious God we have. Hallelujah. அவருடைய செய்கிற காரியங்கள், அவர் நமக்காய் செய்கிற காரியங்கள் விவரிக்க முடியாதவைகள், அவைகள் ஆச்சரியமானவைகள். அதை அவர் ஒருவராய் நின்று அதை செய்வார். அவருக்கு எந்த ஒரு ஒத்தாசையும் தேவையில்லை. அவர் தாமே அதை நின்று அவர் செய்வார். ஹalleluya. தம்முடைய ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வரும்போது, எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வரும்போது எத்தனையோ தூதர்களை அனுப்பிச்சிட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. அவர் தாமே தம்முடைய பிரசன்னத்தினாலே, தம்முடைய சமூகத்தினாலே இந்த ஜனத்தை நடத்தினார். ஹalleluya. நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன் அவர். Hallelujah. God who is zealous for us. Hallelujah. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். Hallelujah Jesus, hallelujah, hallelujah, we worship you. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தொடங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. நீங்கள் வந்தாலும் உம் தரிசனம் இருக்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. காலை வேளையில அந்த கரங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, அது தடைபடாது. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை அது நிச்சயமாய் நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும். ஹalleluya. அது இப்பொழுதே தோன்றும்.
ஹalleluya. என்னுடைய வழிகள் உன்னால் அறிந்து கொள்ள முடியாத வழிகள். ஓ ஹalleluya. உன்னால் கிரகித்து கொள்ள முடியாத வழிகள். ஓ ஹalleluya. மனித எண்ணங்களுக்கு மேற்பட்ட வழிகள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஹalleluya. அவருடைய செயலுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அவருடைய கரத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொன்றும் நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். ஹalleluya, ஹalleluya. அதற்கு எந்த ஒத்தாசையும் தேவையில்லை. அந்த தேவன் தாமே, அந்த தேவன் தாமே அதை செய்வார். அவரே அதை செய்வார், அவரே அதை நிறைவேற்றுவார். ஹalleluya, ஹalleluya. பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன் அவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை, அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. பெரியவர் அவர். ஹalleluya. அவரை போல வேறு தேவன் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பார்வோன் அன்றைக்கு மோசேயை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். இந்த தேவன் யார்? இந்த தேவன் யார்? நான் எதுக்கு இந்த ஜனங்களை விடுவிக்கணும்? Who is this God that I should obey him? ஆனா முடிவில் அந்த தேவன் யாருன்னு அவன் கண்டுகொண்டான். ஆனா நல்ல விதமா கண்டுகொள்ள. இந்த முடிவு துக்ககரமான முடிவில் அந்த தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்களுடைய முடிவை அவன் கண்டுகொண்டான். ஹalleluya. ஒரு பக்கம் அந்த தேவனை நம்பினவர்கள் பத்திரமாய் அந்த செங்கடலை கடந்து அப்புறம் சென்றார்கள். ஆனால் யார் அந்த தேவன் கேள்வி கேட்டவன், அவன் சேனையும் எல்லாம் மடிந்து போனது. இந்த காலை வேளையில் அவர் நமக்காக கிரியை செய்யும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஹalleluya, ஹalleluya. நமக்கோ ஒரு பத்திரமான ஒரு பாதி செங்கடல் மத்தியிலே, எதிர்த்து கொந்தளிக்கிற கடலின் மத்தியிலே
உண்டாக்குகிற தேவன் அவர். Hallelujah, Jesus. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we praise your your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we praise your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுமா? நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்